என்னுடைய பெயர் ரஜினிகுமார், சேந்தங்குடி ஊர். இது அரங்கத்திற்குள்ள அனைத்து தோழர்களுக்கும் வெளியில் உள்ள தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் சார்பாக செவ்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு என்னுடைய ஒரே கேள்வி, இஸ்லாத்தில் சாதி வேறுபாடுகள் இல்லை, பிரிவுகள் இல்லை என்று ஐயா அவர்களும் மற்ற இஸ்லாமத்தில் உள்ள அனைத்து நண்பர்களும் தோழர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் பார்த்த வரையில் எடுத்துக்காட்டாக என்னுடைய ஊரிலே 4 மதகபு உட்பட்டவர்களுக்கு மட்டும் தொழுவதற்கு அனுமதி உண்டு என்றும் தொப்பி அணியாமலும் விரலை ஆட்டிக்கொண்டு தொழுபவர்களுக்கு அங்கே இடமில்லை என்று ஒரு கரும்பலகையில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இது ஜமாத்துடைய கட்டளையா இல்லை இந்த இஸ்லாம் மதத்துடைய கொள்கை கோட்பாடுகளா என்பதை ஐயா அவர்கள் தெளிவாக சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது சேந்தங்குடியை சேர்ந்த சகோதரர் ரஜினிகுமார் அவர்கள், ரஜினிகுமார் தானா ராஜ்குமாரா, ரஜினிகுமார் அவர்கள் சில பள்ளி வாயில்களில் தமிழகத்தில் சில பகுதிகளில் சில பள்ளி வாயில்களில் ஒரு வாசகத்தை எழுதி போட்டிருக்கிறார்கள். என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு கேட்டா, அது சொல்ற உண்மைதான், எழுதி தான் போட்டிருக்கிறாங்க. அதாவது 4 மதுகபு அப்படி போட்டிருப்பாங்க, 4 மதுகபை சேராதவர்கள் இங்கே தொலை வரக்கூடாது அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது எப்ப போட்டிருக்கிறாங்கன்னு கேட்டா ஒரு 15 வருஷமா தான் இந்த மாதிரியான போர்டுகள் போட்டிருக்கிறாங்க. அதனுடைய அடிப்படை என்னன்னு கேட்டா, ஏன்னா அப்பதான் உங்களுக்கு விளங்கும். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் எங்க சமுதாயத்தினுடைய நிலையை பார்க்கும் பொழுது குர்ஆன் படி எங்க சமுதாயம் வாழல, நபிகள் நாயகம் அவங்களுடைய வழிகாட்டுதல் படி வாழவில்லை. இஸ்லாத்துக்கு விரோதமான காரியங்களை எல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் செய்து வந்தார்கள். எந்த அளவுக்கு செய்தாங்கன்னு கேட்டா, வரதட்சணை வாங்குறது தப்புன்னு எல்லாருக்கும் தெரியும், எல்லா சமுதாயத்திலும் வாங்குவாங்க. ஆனால் எங்கள் சமுதாயத்தில் வந்த அவலம் என்னவென்று சொன்னால், அந்த வரதட்சணை வாங்குவது பள்ளிவாசலில் வைத்தே நடக்கும். பள்ளிவாசல் நிர்வாகிகளே அதற்கு சாட்சிகளாக இருந்து வாங்கி கொடுப்பார்கள். எங்களுடைய மதகுருவாக இருக்கக்கூடிய விரதுகள் பாத்திகா என்று ஓதி அதுக்கு ஒரு அங்கீகாரம் தருவார். இஸ்லாத்தில் எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு கொடுமையை பள்ளிவாசலில் வைத்து அரங்கேறுகிற காட்சியை பார்த்து நாங்கள் எல்லாம் கண்ணீர் வடித்தோம். அதே மாதிரி இந்த தர்கா ஐயா அவர்கள் சொன்னபடி தர்காவுடைய வழிபாடுகள், சந்தனக்கூடுகள், ஆடல் பாடல் கச்சேரிகள், இது மாதிரியான குரவங்குர்த்தி டான்ஸுகள், அது மாதிரியான காபரே நடனங்கள் எல்லாம் இஸ்லாமிய விழாக்கள் என்ற பெயரிலே நடக்கும். அதையெல்லாம் பார்த்து நாங்கள் கண்ணீர் வடித்தோம். அதே மாதிரி எங்க மார்க்கத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் புரோகிதம் கிடையாது. புரோகிதம்னா ஒரு மதத்தினுடைய சடங்கை செய்வதற்கு ஒரு மத குருவை நாடி போக வேண்டியதில்லை, நானே செய்து கொள்ளலாம். அதான் புரோகிதம் இல்லாத வாழ்க்கைங்கிறது. இப்ப என்னுடைய குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டியிருக்கிறது என்றால் நானே வைத்துக் கொள்ளலாம், உங்க குழந்தைக்கு நீங்களே வைத்துக் கொள்ளலாம். நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாங்க 2 குடும்பத்தாரும் சேர்ந்து செய்து கொள்ளலாம். மத குருவுக்கு அங்க வேலை இல்லை. மத குரு அதை செய்து தர வேண்டும் என்பது இஸ்லாத்தில் இல்லை. அதே மாதிரி இறந்து போனவருக்கு செய்யற பிரார்த்தனை, அவருக்கு செய்யற சடங்குகளை எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்தாரும் தாங்களே செய்து கொள்ளலாம். அதற்கு மத குரு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தமிழகத்தில் மாத்திரம் நாங்கள் கண்ட காட்சி என்னவென்று சொன்னால், எல்லாத்திலையும் மத குரு நான் தான் பேர் வைக்குவேன், நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்குவேன், நான் தான் உனக்கு சுன்னத்து பண்றதுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி மத குருமார்கள் இஸ்லாத்தில் இல்லாத இந்த ஒரு சடங்கை உண்டாக்கி புரோகிதத்தை ஏற்படுத்தினாங்க. நபிகள் நாயகம் எந்த வீட்டிலையும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் போகவே இல்லை. நபிகள் நாயகம் போய் எங்கேயும் பாத்தியா ஓத போகவே இல்லை. புரோகிதர்களுக்கு கடவுளோடு மனிதன் நேரடி தொடர்பு வைக்க வேண்டுமே தவிர, என்னைய மாதிரி ஆட்களை நான் நம்புனீங்கன்னா வீணா போயிருவேன், ஏமாத்திட்டு போயிருவேன் அப்படின்னு சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதை நாங்கள் பார்த்தோம். எங்கள் சமுதாயத்தில் உள்ள பெரியவர்கள், மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடியவர்கள் தாங்கள் என்னமோ கடவுளுக்கு நெருக்கமானவர் என்று சொல்லி எங்க சமுதாயத்தை ஏமாத்தி காலில் விழுந்து கும்பிடுங்க என்னைய என்று சொல்லி அதை செய்த ஜமாத்துகளும் எங்க சமுதாயத்தில் இருந்தது. 20 வருடத்திற்கு முன்னால் இந்த நிலையை பார்த்து நாங்கள் கண்ணீர் வடித்து இதையெல்லாம் எதிர்த்து நாங்கள் களத்தில் இறங்கணும், பிரச்சாரம் செய்தோம்.
பல ஊர்களில் எங்கள் மக்களாலே அடிக்கப்பட்டோம், வெட்டப்பட்டோம், ஊரை விட்டு விளக்கப்பட்டோம், விரட்டி அடிக்கப்பட்டோம். பலவிதமான துன்பங்களை 20 வருடங்களாக நாங்கள் சகித்துக் கொண்டு இந்த பிரச்சாரத்தை செய்து வருகிறோம். அவர்களுடைய தவறை சுட்டிக்காட்ட எங்களை தான் வரக்கூடாதுன்னு எழுதியிருக்கிறாங்க. நல்லா விளங்கிக்கிறேன். இந்த வரக்கூடாது என்ற போர்டே எனக்குத்தான், எங்களை போன்ற சகோதரர்களுக்கு சகோதரர் விளங்கிக் கொள்வதாக சொல்கிறேன். பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு போட்டிருக்கிறாங்களே, போட்டதை எதுதான் ஜாதி அடிப்படையில் இல்ல, அவங்களுடைய தவறுகளை எடுத்து நாங்கள் திட்ட காரணம் கடுமையாக நாங்கள் விமர்சனம் பண்ணுவோம். அவர்கள் தர்காவில் நடக்கிற அனாச்சாரங்களை தர்காவுக்கு முன்னாடி நாங்கள் பொது மீட்டிங் போட்டு சொல்லி அடி வாங்கியிருக்கிறோம். சொன்னோம். மேடையில ஏறி அடித்தார்கள், பெட்ரோமாக்ஸ் லைட்டை விட்டு எறிந்தார்கள், ஆசிட் வீத்தினார்கள், அருவாளால வெட்டினார்கள். பல ஊர்களில் முத்துப்பேட்டை என்றும் நாகூர் என்றும் மேலப்பாளையம் என்றும் லெப்புக்குடிக்காடு என்றும் நாங்கள் அடி வாங்காத ஊர்களே இல்லை. நாங்கள் சரியான மார்க்கத்தை இறைவனுக்காகத்தான் சொல்றோமே தவிர நாங்கள் உலகத்துக்காகலாம் சொல்லல. இந்த நிகழ்ச்சி கூட நடத்துறோம்னு சொன்னா இதுக்காக வேண்டி சீர்காழி மக்கள்கிட்ட இதை நடத்துறவங்கள்ட்ட நாங்கள் சல்லி காசு கேட்க மாட்டோம், தந்தாலும் வாங்க மாட்டோம். நாங்க ஒரு ஆத்மத்திற்கு சரியான ஒரு வழியை நம்ம மக்களுக்கு சொல்லணும் என்பதை தவிர இந்த வருவதற்கு கூட நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டோம், தந்தாலும் வாங்க மாட்டோம். இதை டிவியில ஒளிபரப்பு கூட நாங்கள் எதுவும் வாங்க மாட்டோம். நாங்கள் இறைவனுக்காக நாங்கள் ஏற்றுக்கிற மார்க்கம் சரின்னு தெரியுது, அதை சொல்லணும்னு சொல்லிக் கொண்டிருக்கோம். அந்த உறுதி இருந்ததுனாலதான் இவ்வளவு அடி உதைக்கு பிறகு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எங்க இளைஞர்கள் வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணுவோம், நாங்களே எங்கள் குடும்பத்திற்குள்ள பண்ணிக்கிறோம்னு சொல்லும் பொழுது நீ மத குருமாரை கூப்பிடல, எங்க ஜமாத்தை கூப்பிடவில்லை, நீ வரதட்சணை வாங்க மாட்டேன்னு சொல்ற, அதனால நாங்க எங்க ஜமாத்து உங்களுக்கு ஒத்துழைக்காதுன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு நீக்கி வச்சிடறாங்க. இது கொள்கை போராட்டத்துக்காக நடக்கிற விஷயங்கள், பிறப்பு அடிப்படையில் நல்லா விளைவிக்கணும். இது ஜாதி கிடையாது. நாங்கள் சில தப்புகளை எதிர்க்கிறதுனால அந்த கொள்கைக்காக உள்ள விஷயங்கள் இதெல்லாம் பல ஊர்களில் இன்றைக்கு மாற்றப்பட்டு விட்டது. எந்த பள்ளியிலிருந்து அந்த மாதிரியான விரட்டி அடித்தார்களோ அந்த பள்ளிகள் எல்லாம் பல பள்ளிகள் இன்றைக்கு நம்முடைய கைகளிலே. நாங்கள் மக்களை வென்றெடுத்தோம். இனி பாட்டு சொல்லிட்டே இருங்க, அந்த மக்களை சரியான பாதைக்கு நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொல்லி இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் 100 கூட்டங்களுக்கு குறையாமல் எங்கள் இயக்கத்தின் சார்பாக தமிழகம் முழுசும் நடக்குது. ஒரு மாதத்தில் 100 பகிரங்க மீட்டிங் நடத்தக்கூடிய ஒரே அமைப்பாக நாங்கள் இன்னைக்கு எந்த பெரிய அரசியல் கட்சி கூட செய்ய முடியாது. தினசரி கூட்டம் 3 கூட்டங்களுக்கு குறையாமல் நான் இங்கே பேசுற மாதிரி இன்றைக்கு இன்னும் 3 ஊர்களில் எங்காவது இந்த சீர்திருத்த பிரச்சாரம் நடக்கும். இன்னைக்கு பெரிய அளவு லட்சக்கணக்கான உறுப்பினர்களை கொண்டு வளர்ந்திருக்கிற நிலையில இருக்கிறோம். இந்த போர்டுகள் எல்லாம் இப்ப ஒண்ணுமே இல்லை, எழுதிதான் போட்டிருக்காங்களே தவிர நாங்க பாட்டுக்கு போய்கிட்டு தான் இருக்கிறோம். இவர்கள் எழுதி போட்டதுனால சும்மா பயங்காட்டுறதுக்கு போட்டிருக்கிறாங்க. இவங்க எழுதி போட்டதுனால எல்லாம் நாங்கள் பள்ளிவாசலுக்கு போகாமல் இல்லை, அது எங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி போவோம், அடிப்பாங்க, வாங்கிட்டு மறுபடியும் போவோம், மறுபடியும் போவோம். கடைசியில் என்ன ஆகும், அங்க 100 90 ஆகும், 80 ஆகும், 70 ஆகும், இங்க அங்க மைனஸ் ஆகும், இங்க பிளஸ் ஆகிட்டே வரும். கடைசியில நாங்க தான் நிர்வாகம் பண்ண போறோம். வழங்குதா? அதனால சரியான மார்க்கத்தின் அடிப்படையில் இதான் அந்த போர்டு. அதனால நாங்கள் சத்தியத்தை சொல்றோம். எங்க ஆட்கள் முஸ்லீம்கள் செஞ்சாலும் தப்பு தான். குர்ஆன்ல உள்ளபடிதான் முஸ்லீம் வாழணும், நபிகள் நாயகம் சொன்னபடிதான் வாழணும். நீங்க வாட்டுக்கு செய்யற மூட நம்பிக்கை இருக்குத்தனத்தில் நாங்க ஒத்துக்கிற முடியாதுங்கிறது எங்களுக்கு அவங்களுக்கு உள்ள போராட்டம், அதனுடைய வெளிப்பாடு தான். அந்த போர்டு எங்களுக்கு தான். சரி.